ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்கும்போதே தெரியுதில்ல, எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா வச்சு நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணி இந்த குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு எப்படி நம்ம மசாலா அரைப்போம், எப்படி அதை நம்ம செய்ய போகிறோன்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கத்திரிக்காய் இது மாதிரி கத்திரிக்காய் சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப பிஞ்சான கத்திரிக்காய் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க கத்திரிக்காய். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு ஒரு 1/4 மூடி தேங்காய். அதுக்கப்புறம் பாருங்கள், வெங்காயம், சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், எள்ளு, இது 3மே அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் எள்ளு, இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரே ஜார்லேயே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இதை நம்ம ஒரு பவுட்ரு மாதிரி அரைக்க போகிறோம். அது கூடவே இந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் சேர்த்ததுக்கப்புறமா இது மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ அப்போ தான் இது நல்லா லாஸ்ட்டில் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி ஆகும். ஸோ இப்போது இந்த தக்காளியும் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் அரைச்சாச்சு. அது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூனு மிளகாத்தூள் நான் இதுலேயே சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துட்டு அதில் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடலாம். ஸோ பாருங்கள், உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் உப்பையும் சேர்த்து அரைச்சிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா குழம்புல மறுபடியும் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயில் நம்ம இப்போது ஸ்டஃப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் கல்லுப்பு, 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கத்திரிக்காவை அதில் தான் அரிஞ்சு நம்ம போட போகிறோம். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் அந்த ஆகாமல் ஸோ அது அப்படியே நிறம் மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காவை அதில் போட்டுட்டு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உள்ளே பூச்சி இருந்தால் நீங்கள் செக் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது எல்லா கத்திரிக்காவையும் இதே மாதிரி நம்ம 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியிலே போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் அந்த கருப்பாக ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி சேர்த்து அரிஞ்சிட்டோம். ஸோ இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கழுவிட்டு ஸோ அந்த உப்பு தண்ணியில் கழுவும் போது பூச்சி கீச்சி இருந்தாலும் நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ இப்போது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு எல்லா கத்திரிக்காயும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுட்டு, ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா, இப்போ இந்த மசாலா எல்லாமே இந்த கத்திரிக்காயில் நம்ம ஸ்டஃப் பண்ணி தனியாக வச்சுக்க போகிறோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக 2 பக்கமும் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா இந்த மசாலாவெலாம் போட்டு வச்சுருங்க. ஸோ எல்லா கத்திரிக்காயிலையும் இதே மாதிரி தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஸோ நல்லா உள்ளே ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா கையாலையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி உள்ளே தள்ளி நீங்கள் மசாலா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் நம்ம போகலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ மண் சட்டி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எண்ணெய் நல்லா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 5-6 ஸ்பூனு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா சூடு ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா
இந்த கத்திரிக்காவை ஒரு ஒரு கத்திரிக்காவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த கத்திரிக்காவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறமா பாருங்கள், நான் அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, இது எல்லாத்தையுமே நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அது சோம்புலாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கருவேப்பிலையும், ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டு. அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற மசாலாவை அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கத்திரிக்காயில் நம்ம ஸ்டஃப் பண்ணது போக மீதி மசாலா இருக்கும் இல்லைங்களா, அது அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் பொரிச்சு வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு வச்சுட்டோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான சூடான ஒரு டேஸ்டான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ பாருங்கள், கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம இந்த டிஷ்ஷை இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.